வணக்கம் நேயர்களே. நாம அக்டோபர் மாதத்திற்குண்டான மிதுன ராசிக்குண்டான பலன்களை பார்ப்போம். 1 தேதியிலிருந்து 7 தேதி வரைக்கும் நிறுவனம், கடை, வியாபாரம் இதெல்லாம் நல்லா நடக்கும். கடனையும் திரும்ப செலுத்த முடியும். 14 தேதியிலிருந்து 27 தேதிக்குள்ள பண வரவுக்கு உண்டான சூழல்கள் உருவாகும். கவலைப்பட வேண்டாம். காதல் 7ஆம் தேதிக்கு மேல கசக்கும், கவனமா இருக்கணும். 14 தேதியிலிருந்து 24 தேதிக்குள்ள ரொம்ப கவனக்குறைவா இருந்தா அவப்பெயர் ஏற்படும். இந்த 14 தேதியிலிருந்து 24 தேதிக்குள்ள வெளிமாநிலம், வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரி பயணங்கள் போகும்போது சொந்தமா வண்டி வச்சிருக்கிறவங்க, சொந்தமா 2 வீலரோ காரோ வச்சிருக்கவங்க, சொந்தமாவே டிரைவிங் பண்ணிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா லிக்கர் தயவு செஞ்சு எடுத்துக்க கூடாது. அப்படி அசால்ட்டா எடுத்தீங்கன்னா, அதான் அந்த பீர், பிராந்தி இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா விபத்தை உண்டாக்கி விட்டுரும். வணக்கம் நேயர்களே. நாம அக்டோபர் மாதத்திற்குண்டான மிதுன ராசிக்குரிய பலன்களை பார்ப்போம். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல இறையாற்றலை பிரார்த்திக்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வேத யோகராஜன். நேயர்களே, இந்த காணொளி முறையா உங்களை சென்றடையணும், இதன் மூலியமா நீங்க பலன்களை பெறணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். நேயர்களே, ஜோதிடம் சம்பந்தமா, ஆன்மீகம் சம்பந்தமா ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண நேயர்கள் பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த பலன்களை தொடர்ச்சியா பெற நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாங்க பலன்களுக்கு போவோம். 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ள நிறுவனத்தை நடத்துறவங்க, கடை வச்சிருக்கிறவங்க, சுய வியாபாரம், சுய தொழில் பண்றவங்க நன்று. கடனை தவறாம திரும்ப செலுத்தி நற்பெயரை, நாணயத்தை காப்பாத்திக்க முடியும். 19ஆம் தேதிக்கு மேல தொழில்ல காரிய பலிதம், தொழில் பலப்படும். அது என்ன தொழிலா இருந்தாலும். 7ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் விடுப்புல, அதாவது பணியில இருக்கிறவங்க விடுப்புல போறதோ அல்லது பணியில முழுசா ஈடுபாடு இல்லாத ஒரு சூழல் உருவாகும். அந்தஸ்துக்கு குறைவில்லை, ஆனா பணிச்சுமை இருக்காது. 14ஆம் தேதிக்கு மேல நல்லபடியா வேலை வரும். ஒரு சிலர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ள ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா செஷன் ஏதாவது அட்டன் பண்ணுவீங்க. இல்ல அது சம்பந்தமான நாலேஜ், ஒரு வீடியோ இல்ல சம்பந்தமான தகவல் போடுறப்போ அது சம்பந்தமா நீங்க ஒரு செஷனை அட்டன் பண்ணுவீங்க. 14 தேதியிலிருந்து 27 தேதிக்குள்ள பண வரவுக்கு உண்டான சூழல் வரும். கவலைப்பட வேண்டாம். உறவை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டரா இருந்தா காதல் 9ஆம் தேதிக்கு மேல கசக்கும், சிலருக்கு பதிலே வராது. தம்பதிகளா இருந்தா ரொமான்ஸ் இல்லாம ஒரு எந்திரம் போல ஒரு வேலைகளை செய்யக்கூடிய உணர்வு, ஒரு ஃபீலிங் இருக்கும். நேர்மை 9ல ராகு இருக்கனால நேர்மையை கடைபிடிக்க முடியாது. அடப்போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு அசட்டையான மனநிலை உருவாகும். நேர்களே, எல்லா துன்பத்துக்கும் மூல காரணம் இந்த அசட்டைங்கிற ஒரு மனநிலை தான். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. இந்த நேரத்துல 5 தேதியிலிருந்து 7 தேதிக்குள்ள ரொம்ப கவனம் குறைவா இருந்தா அவப்பெயர் நேரிடும். அதாவது அதிகமான தைரியம், குருட்டு தைரியம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கவனமா இருந்தா அவப்பெயரா எடுக்க நேரிடும். கவனம். 14 தேதியிலிருந்து 24 தேதிக்குள்ள வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் பயணம், சொந்தமா டிரைவிங் கார் வச்சிருக்கிறவங்க இல்ல வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க வண்டியில போகும்போது பீர், லிக்கர் இந்த மாதிரி பானங்களை தயவு செஞ்சு பயன்படுத்திடாதீங்க. அது இந்த காலகட்டத்தில் விபத்தை உண்டாக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி விட்டுரும். அரசியல் 17ஆம் தேதிக்கு மேல அரசியல்ல ஈடுபட்டா உங்களுடைய மொத்த உழைப்பையும் போட்டியாளர் அவர் கிரெடிட் அவர் தட்டிட்டு போயிடுவார், வேற ஆள் தட்டிட்டு போயிடுவார். 19ஆம் தேதிக்கு மேல தொழில் நன்று. எனினும்
பாதகாதிபதி வாக்குல வந்து உட்கார்றனால குடும்பத்துல கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் பேச்சுவார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். 19ஆம் தேதிக்கு மேல பார்த்து பேசணும். ஆனா நன்மைகளும் நடக்கும், அதே நேரத்துல வாக்குஸ்தானத்துல குறிப்பா கவனமா நடந்துக்கணும். இப்போ மிதுன ராசியில மிருகசீரிடம் 1-2 பாதங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தொழில் ரொம்ப தாமதமா சூடு பிடிக்கும். அதாவது 19ஆம் தேதிக்கு மேல குரு கடக ராசியில 2ஆம் இடத்துல என்ட்ரி ஆகி அவர் பூச நட்சத்திரத்தை தொடரும். அது ஒரு 48 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் சூடு பிடிக்கும். சிலருக்கு காது அல்லது கண் சம்பந்தமான விரயம் ஏற்படும். ஒரு கண்ணாடி வாங்குறதோ எல்லாரும் காதுக்கு மருந்து விடுதலோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறு மருத்துவ செலவுகள். சிலருக்கு முதல் 10 தேதிகளுக்குள்ள தந்தைக்கோ அல்லது முழங்கால்ல எலும்பு சம்பந்தப்பட்ட தொடை மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகும். 17ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி முதல் குழந்தை சம்பந்தமா ஒரு கவலை ஏற்படும். ஐயோ நம்ம அதாவது மூத்த குழந்தை சம்பந்தமா அவங்கள நினைச்சு, அவங்களுடைய பணியை நினைச்சு, அவங்களுடைய பிரிவை நினைச்சு, அது மாதிரி ஒரு அல்லது பிறக்கக்கூடிய குழந்தைகளை நினைச்சு எப்படியோ அந்த முதல் குழந்தை சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் வந்து போகும். 19ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் வேலை இன்மை இருக்கும் அல்லது குறைவா செய்யற மாதிரி சூழல் இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்காது. 1 தேதியிலிருந்து 7 தேதிக்குள்ள அந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான செஷன் அட்டன் பண்ணுவீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்துக்காரவங்க தொழில் வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அந்நியர் தலையீடு வந்து கட்டுக்குள்ள இருக்கும். 14ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை மூத்த சகோதரிடம் மனக்கசப்பு. சார் எனக்கு மூத்த சகோதரர் இல்லை சார், நான் தான் சார் வீட்டுக்கு மூத்த சகோதரர். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு மருத்துவ செலவு, இல்லை அப்பாவுக்கு ஒரு மருத்துவ செலவு, இந்த மாதிரி வந்து போகும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க மிதுன ராசி புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவர்கள். உங்களுடைய நேர்மைக்கு சோதனை வரும், கவனமா இருக்கணும். 1 தேதியிலிருந்து 6 தேதி முதல் குழந்தையிடம் அல்லது குழந்தைக்காக ஒரு சிறிது மன சஞ்சலத்தை நாம வந்து சந்திக்க வேண்டியது வரும். சில பேர் வந்து மூத்த பிள்ளைங்க பெரியவங்களா இருந்தாக்க அவங்களால சில மன சஞ்சலத்தை சந்திப்பாங்க. கலைத்துறையில இருக்கிறவங்க கவனமா இருக்கணும், இல்லைன்னா சில தர்ம சங்கடங்களை சந்திக்க வேண்டியது வரும். 7 தேதியிலிருந்து 17 தேதிக்குள்ள போட்டியாளருடைய கை ஓங்கும். கணவன் மனைவிக்கு இடையில சுத்தமா ரொமான்ஸே இருக்காது. 17 தேதியிலிருந்து 28 தேதிக்குள்ள கவனமா இருக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்து எலும்பு காலில் எலும்புல அடிபடுறதுக்கு, விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி நேயர்களே. அனைவருக்கும் ஒரு நல்ல பலன்களை சொல்லணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. இருந்தாலும் கட்டத்தை பொறுத்தும் கிரக நகர்வை பொறுத்தும் பாத சஞ்சாரத்தை பொறுத்தும் சொல்வதுதான் சரி. மாற்றி சொல்வது ஜோதிட தர்மத்திற்கு முரணாகாது. ஆதலால் ஒரு மேடு பள்ள வரும்போது அதை உணர்ந்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நடந்து சாதக பாதத்தினை வென்று எடுத்து வருவது நேயர்களுக்கு நன்மை பயக்கும். நன்றி நேயர்களே.